உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாங்கம்மா. டேய் அங்க நில்றா. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அம்மா சொல்லிட்டேன். அண்ணே டேய் இந்த பக்கம் வாடி. பெரிய அண்ணனா அண்ணன். அம்மா இனிமேல் அது உனக்கு அண்ணனும் இல்ல, நீ அவனுக்கு தங்கச்சியும் இல்ல. அம்மா மா என்னம்மா? ச்சே, உன் வாயால இனிமேல் நீ அம்மான்னு சொல்லாத. அந்த வேலை வந்துட்டான்னு நினைக்கிறேங்க. அவனுக்கு எவ்வளவு நெஞ்சல் தெரிந்தா என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு என் வீட்டுக்கு திரும்ப வந்திருப்பான். இன்னைக்கு நான் அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. வாங்க வாடா. உனக்கு இந்த குடும்பத்துக்கு இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமேல் நீ யாரோ நாங்க யாரோ. அம்மா என்ன தள்ளடி அந்த பக்கம். ஏய் பேச்சி, அத்தை என்ன பண்ற? உங்களுக்கு எந்த ஓட்டமும் இல்ல, ஓரமும் இல்ல. ஏய் அம்மா என்னம்மா? ஏய் ஏய் பேச்சி, ஏய் என்ன செய்யற? அம்மா என்னம்மா பண்றீங்க? அம்மா என்னம்மா பண்ற? அத்தை அம்மா என் புள்ள வேலை செத்துட்டியாண்டா, செத்துட்டியா? நீங்களும் தலைமுழுங்க. ஏய் ஏய் பேச்சி, என்ன உனக்கு என்ன பைத்தியம் ஏத்தியம் பிடிச்சு போச்சா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா என் புள்ள இல்ல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதம்மா. வாய மூடு. உன்னை நாங்க இப்படி பத்து பத்து வளர்த்தோம். இப்படி எங்களுக்கே வினையா வந்து நிக்கிறியே. என் புள்ள வாழ்க்கையவே அழிச்சிட்டியே பாவி. யோ மாப்ள, உனக்கே நல்லா இருக்காயா நீ பண்றது? நீ அந்த வள்ளியை தான் கல்யாணம் பண்ண போறன்னா எதுக்கு எங்க எல்லாரையும் நம்ப வச்சு மணமேடை வரைக்கும் கூட்டிட்டு போய் கடைசி நேரத்துல தாலிய மாத்தி கட்டணும்? ஏய், முன்னாடியே சொல்லி பண்ணிருந்தா ஒரு சின்ன பிரச்சனையாவே முடிஞ்சு போயிருக்கையா. எதுக்கே அப்படி பண்ண? அட நீங்க என்னங்க, இவன் என்னமோ ஒண்ணுமே தெரியாதவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவன் எல்லாத்தையும் திட்டம் போட்டு தெளிவாதாங்க பண்ணிருக்கான். நாம தான் ஏமாளியா இருந்திருக்கோம். ஆனா ஒண்ணுடா, இந்த குடும்பத்து மேல பாசமா இருக்கேன், எல்லார் மேலயும் அக்கறையா இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய சம்பவமா பண்ணி விட்டுட்டல்ல. பெரிய ஆள்ரா நீ. ஏய் வேணி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. வேலனுக்கு நம்ம மேல இருக்கிற பாசத்தையும் அக்கறையும் சந்தேகப்படுறதுக்கு இங்க இருக்கிற யாருக்குமே தகுதி இல்ல. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. என்னங்க பெரிய பாசம் அக்கறை? உண்மையிலே அக்கறையா இருக்கிறவனா இருந்திருந்தா என் பிள்ளையோட வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கியிருப்பானா? இவன் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு அவன் கழுத்துல தாலி கட்டிட்டு வந்து நிப்பானா? பாருடா, இந்த பொண்ணு முகத்தை பாருடா. வாய் நிறைய அத்தை அத்தைன்னு கூப்பிடு என்னைய. கட்டுனா உன்னையத்தையும் கட்டுவேன்னு அழுது அடம்பிடிச்சு இந்த கல்யாண ஏற்பாடுலாம் செஞ்சுச்சுல்ல. இம்பிட்டு ஏற்பாடுலாம் பண்ணுனா உன்னை கட்டணும்னு அவ ஆசையில மண்ண மாதிரி போட்டுட்டியடா பாவி பாவி. அம்மா நடந்த எல்லாமே ரேணுகா தெரியுமா?
அவகிட்ட சொல்லிட்டு தான் நான் என்னடா தெரியும்? அந்த வேலை மட்டும் உனக்கு துரோகம் செய்யல, வள்ளியும் சேர்ந்துதான் உனக்கு துரோகம் பண்ணிருக்கா. என்னக்கா சொல்ற? வள்ளியா அப்படி செஞ்சா? ஆமா ரத்னம், அவதான் செஞ்சான்னு என்னாலையும் நம்ப முடியலப்பா. உனக்கு இப்படி ஆனதுல இருந்து உன்னை விட்டு ஒரு நிமிஷம் நான் பிரியல. உன் பக்கத்திலேயே தான் நான் உட்கார்ந்திருந்தேன். அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. ரஞ்சித் தான் கோர்ட்டுக்கு போனான். ஏன்பா அங்க நடந்த எல்லாத்தையும் உன் வாயாலே சொல்லு. சொல்லுப்பா. நீ சொல்லிதான் அவர் உன் கழுத்துல தாலி கட்டினாரா? நீ அந்த பையனை காதலிச்சிங்களா? நானும் அவரும் காதலிச்சது உண்மைதான். நான் சொல்லிதான் தாலியை கட்டினாரு. சம்பந்தப்பட்ட பொண்ணே காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டதால இந்த கேஸை தள்ளுபடி பண்ணி தீர்ப்பளிக்கிறேன். ரத்னம், நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் என் தம்பி நீ இப்படி கிடக்குற, இன்னொரு பக்கம் என் புள்ள மனசு நொந்து போய் தெரியறான். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? ஐயோ கடவுளே. ரத்னம், இங்க பாரு, மண்டபத்துல அவ்வளோ பேர் முன்னாடி அசிங்கப்பட்டான். கோர்ட்லயும் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டிருக்கான். என் பையன் ரொம்ப நொந்து போயிருக்கான். இவனை எப்படி தேத்தி கொண்டு வர போறேனே தெரியல. நான் ஒன்ன பாப்பேனா இவனை பாப்பேனா? கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ப முடியலக்கா. நிஜமாவே என் பொண்ணு அப்படி சொன்னா? இந்த விஷயத்த சொல்லி கேள்விப்படுறது உங்களுக்கு இப்படி இருக்கே மாமா. அவங்க கோர்ட்ல சொல்லும்போது அதை நேர்ல அங்க பார்த்து எனக்கு எப்படி இருந்திருக்கோம் மாமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வள்ளி நம்ம நினைச்ச மாதிரிலாம் இல்ல மாமா. அவங்க வேலை கூட சேர்ந்து நம்மள நல்லா ஏமாத்திருக்கா மாமா. இதெல்லாம் அவங்க ஆல்ரெடி போட்டுச்ச பிளான் தான் போல. ரத்னம், இத பாரு, இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா மனசு கேட்கல. அதனாலதான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.